தீராத பணப்பிரச்சினை தீர வெற்றிலை தீபத்தின் அரிய ரகசியம். மனித வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கல்களிலிருந்தே தொடங்குகின்றன. எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு மனிதரின் மதிப்பையும் மரியாதையையும் சமூகம் பல நேரங்களில் அவரின் பொருளாதார நிலையை வைத்தே அளக்கிறது. அந்த பணவரவின் அதிபதியாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் விளங்குகிறார். அன்னையின் கருணை பார்வை கிடைத்தால் வறுமை விலகும், கடன் சுமை குறையும், பண ஓட்டம் சீராகும். அதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடே வெற்றிலை தீப வழிபாடு. ஏன் வெற்றிலை? மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்களகரமான இலை வெற்றிலை. இந்த வெற்றிலையில் முறைப்படி தீபமேற்றி வழிபட்டால் தீராத பணக்கஷ்டம் தீர வழி பிறக்கும், வீட்டில் செல்வசக்தி பெருகும் என்று ஆன்மீக மரபு நம்புகிறது. வெற்றிலை தீபம் செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: ஒரு புதிய வெற்றிலை, சின்ன மண் அகல் விளக்கு, பசுனை, மஞ்சள் திரி, மஞ்சள் குங்குமம், கற்கண்டு 2 துண்டுகள். மஞ்சள் திரி தயாரிப்பு. மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து திரியை பிசைந்து காய வைத்தால் மஞ்சள் திரி தயார். மஞ்சள் செல்வம் தரும் குரு பகவானுக்கு உகந்தது. தீபமேற்றும் நேரம், இடம்: 6 மணி மாலை அந்தி சாய்ந்த நேரம். நிலைவாசலின் உள்பக்கம் கிழக்கு பார்த்தவாறு. நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபமேற்றக் கூடாது. வழிபாடு செய்வது எப்படி? ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி வைக்கவும், அதில் மஞ்சள் குங்குமம் இடவும். வெற்றிலையின் மேல் அகல் விளக்கை வைத்து பசுனை கூட்டல் மஞ்சள் திரி போட்டு தீபமேற்றவும். வெற்றிலையின் மேல் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக 2 கற்கண்டுகளை வைக்கவும். மந்திர வழிபாடு. தீபத்தின் முன் அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம். அதன்பின் மகாலட்சுமி தாயே வருக வருக என்ற மந்திரத்தை 27 முறை மனமுருகி சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். வழிபாட்டின் பின் செய்ய வேண்டியது: கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் 2 பக்கங்களிலும் போட்டுவிடுங்கள். எறும்புகள் வந்து சாப்பிட்டால் அது குடும்பத்திற்கு மிக நல்ல சகுனம். முக்கிய விதிகள்: தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்த வேண்டும். அதே மண் அகல் விளக்கை கழுவி மீண்டும் பயன்படுத்தலாம். மனிதர்கள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு. தினமும் முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கட்டாயம் செய்யுங்கள். 48 நாட்கள் நம்பிக்கையுடன் செய்தால் பணவரவு சீராகும், கடன் அழுத்தம் குறையும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்தால் பலன் நிச்சயம். நன்றி.